250 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை சென்னையில் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இது எந்த வகையான போதைப் பொருள், யாரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது? பூங்குழலி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த சென்னைக்குள் வரக்கூடிய தமிழகத்தில் வரக்கூடிய போதைப் பொருள் தடுக்கக்கூடிய பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. மெத்தபட்டன் சென்னையில இருப்பதாகவும், குறிப்பாக மியான்மரிலிருந்து மணிப்பூர் வழியாக இலங்கைக்கு கடத்தி செல்வதாக தகவல் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில தொடர்ந்து அதிகாரிகள் சோதனைக்கு உட்படுத்தினார்கள். இந்த நிலையில்தான் மணிப்பூரிலிருந்து வழியாக சென்னை கொண்டு வரப்பட்டு சென்னையிலிருந்து இலங்கை கொண்டு செல்லக்கூடிய இலங்கை நபர் உதயகுமார், பெரம்பூரை சேர்ந்த அக்பர் அலி ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை செய்ததுல 52 கிலோ மெத்தபட்டன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கார்கள். இதோட மதிப்பு 280 கோடி என கணிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய மதிப்பில் இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார், குறிப்பாக உதயகுமார் மற்றும் அக்பருக்கு பின்னாடி யார் இருக்கா, அக்பர் அலிக்கு பின்னாடி யார் இருக்கா என்பது தொடர்பாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தப்படுகிறார்கள். இலங்கைக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில சென்னையில ரூம் எடுத்து தங்கியிருக்கக்கூடிய இந்த நிலையில காவல்துறை அதிகாரிகள் அவங்களை பிடித்து ஒட்டுமொத்தமாக அந்த பொருட்களை பறிமுதல் செய்திருக்காங்க. பூங்குழலி, உதயகுமாரிடம் தற்போது வரை நடத்தப்பட்டிருக்கும் விசாரணையில் என்னென்ன தகவல்கள் தெரிய வந்திருக்கு ஆனந்தன்? போதைப் பொருள் கடத்தி வரப்பட்டு சென்னையில் தங்கியிருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் போதைப் பொருள் கடத்தல் பிரிவு அதிகாரிக்கு தகவல் கிடைத்தது. அதன் பிறகு அவர் எங்கு தங்கியிருக்கார்கள் என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை செய்ததில் அக்பர் அலி மற்றும் உதயகுமார் ஆகியோருடன் விசாரணை செய்ததில் அவரிடம் இருந்து 52 கிலோ தங்கம் 52 கிலோ மெத்தபட்டன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து கூடுதலான மெத்தபட்டன் அந்த போதைப் பொருள் பறிமுதல் இருக்கா என்பது தொடர்ந்து விசாரணைக்கு காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபடுத்தி வராங்க. அது மட்டுமல்லாமல் இந்த மெத்தபட்டன் இந்த போதைப் பொருள் எங்கிருந்து வருது, இதற்கு பின்னாடி யார் இருக்கா என்பது தொடர்பாக அதையும் தீவிரமாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிரமாக விசாரணையை தீவிரப்படுத்திருக்காங்க. அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் இது தொடர்பான முழு விவரம் தெரிய வரும். பூங்குழலி, நீங்கள் சொன்ன அந்த போதைப் பொருளானது இதுதான் முதன்முறையாக இந்த குறிப்பிட்ட வகை போதைப் பொருள் கடத்தப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லது இதற்கு முன்பே இது போல் நடந்திருக்கிறதா ஆனந்தன்? குறிப்பாக இந்த அளவுக்கு மதிப்பீட்டுல தற்போதுதான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மெத்தபட்டன் அந்த போதைப் பொருள் போது 50 கிராம் 1 கிலோ அதுக்கு உட்பட்ட அளவுல தான் இப்பொழுது அந்த பிடிப்பார்கள். போதைப் பொருள் காவல்துறையினர் பிடித்து பறிமுதல் செய்வார்கள். ஆனா இது 52 கிலோ தற்போது ஒட்டுமொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். குறிப்பாக இந்த மெத்தபட்டன் போதைப் பொருள் எங்கிருந்து வருகிறது, மியான்மரில் இருந்து மணிப்பூர் வழியாக சென்னை கொண்டு வரப்பட்டு சென்னையிலிருந்து இலங்கைக்கு கடத்தி செல்வதாக காவல்துறைக்கு தகவல் வந்திருக்கிறது. மேலும் கூடுதலாக எங்கு எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த மாநிலத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள், அவருடைய பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக இந்த உதயகுமார் இலங்கையைச் சேர்ந்த நபரிடமும் அதே போல பெரம்பூரை சேர்ந்த அக்பர் அலி ஆகிய இருவருடையும் சோதனைக்கு செய்து விசாரணை செய்ததில் 52 கிலோ மெத்தபட்டன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக கூடுதலாக விவரங்களை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அதுக்கடுத்தப்பட்ட நகர்வு இருக்கும். பூங்குழலி, அக்பர் அலி சென்னையைச் சேர்ந்தவர், உதயகுமார் இலங்கையைச் சேர்ந்தவர். இப்ப இருவருக்கும் இடையே எப்படி தொடர்பு ஏற்பட்டது, இன்னும் இவர்களுக்குடைய தொடர்புடைய வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற அந்த விசாரணை வளையம் விரிவடைய நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த விசாரணை நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் ஆனந்தன்? போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறை அதிகாரிகளுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள், குறிப்பாக இந்த நபர்கள் குறிப்பிட்டு அவர்கள் ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் தான் திட்டமிட்டு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தங்கு விடுதிக்கு நேரடியாக சென்று போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நேரடியாக சென்று விசாரணை செய்ததுல இலங்கையைச் சேர்ந்த நபர் உதயகுமாரும் சென்னையைச் சேர்ந்த அதாவது பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த அக்பர் அலிய இருவரையும் பிடித்து விசாரணை செய்ததுல 52 கிலோ மெத்தபட்டன் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து இலங்கை கொண்டு செல்லக்கூடிய இடத்துல பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதே மணிப்பூரிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய இடைப்பட்ட இடத்தூரத்துல என்ன மாதிரியான மெத்தபட்டன் பொருள் வைத்திருக்கிறார்களா, இதற்கு பின்னணி யார் இருக்கிறார், குறிப்பாக ஒரு ஸ்டேட்டுக்கு இவர்களும் மையமா இருந்து செயல்படுகிறார்களா,
இல்ல இங்கிருந்து வேற யாரும் தரகர்கள் யாரும் இருக்கிறார்களா என்பது தொடர்பாக இவர்கள் விசாரணை செய்வதில் அடுத்த கட்ட விசாரணைக்கு செல்ல முடியும். தற்போது முதற்கட்டமாக விசாரணை செய்ததில் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அடுத்த கட்ட நகர்வு அந்த விசாரணை அடிப்படை மையமாகவே அமையும். பூங்குழலி, நன்றி ஆனந்தன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.